லலிதாவின் மிக குறைந்த சேதாரம், அதற்கான 1 கோடி சேலஞ்ச். கனவா நிஜமா? ப்ரூவ் பண்ணணும். கால்குலா டிசைனுக்கு எவ்வளவு வேஸ்டேஜ்? A to Z எல்லா நகைக்கும் 1 to 9% தான் வேஸ்டேஜ். 1 லட்சம் ரூபாய்க்கு நகை வாங்குறீங்கன்னா கொடுத்த பணத்துக்கு எத்தனை கிராம் வீட்டுக்கு வாங்கிட்டு வரீங்கிறதா முக்கியம். அதான் விஷயம், அதுலதான் விஷயம். அந்த வகையில் லலிதாவின் 1 கோடி ரூபாய் சேலஞ்ச் கனவல்ல நிஜம். ரோட்ல வந்து ஏதாச்சும் திடீர்னு சுருட்டு செலுத்துவான். ஆனா அந்த 108 ஆம்புலன்ஸ் ஒன்று கொடுத்தாரு பாருங்க, அது எல்லா ஏழை மக்களையும் கவரக்கூடிய ஒரு பெரிய விஷயம். இப்ப ஏற்றி விட்டு நம்மள மாதிரி மக்களுக்கு எல்லாம் சந்தோஷமா இருக்கு. என்ன சந்தோஷமா இருக்கு? அப்பா பொழைச்சு தராமையா, ஏற்றி விட்டு பொழைச்சு தராமையா. ஏன்னா எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கு வாழ்க்கை. 108 வயசுல அவர் அதிகமா இருப்பாங்க ஆயுஷோட. இல்ல கலைஞர்கள் ஆயுஷோட இருப்பாங்க. காப்பீட்டு திட்டம், அந்த காப்பீட்டு திட்டத்தில் அடாரம் எத்தனை ஏழை குழந்தைகள் சின்ன வயசுல 1 மாசம் பிள்ளைக்கு வந்து இருதய ஆபரேஷன், அந்த மாதிரி லட்சக்கணக்கான பிள்ளைகளை காப்பாத்திக்கிறாரு. கால் போனவங்க, கை போனவங்க எத்தனை பேர். கலைஞர் காப்பீட்டு திட்டம், அந்த கலைஞர் கார் வச்சா போதும், உயர் சிகிச்சை. சும்மா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி, அப்போலோ ஆஸ்பத்திரி போறான். அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் இங்க வந்தவொடனே பூரா இருக்கிற குப்பை எல்லாத்தையும் கிளீன் பண்ணி சென்னையை சிங்கார சென்னை ஆகாரம் எல்லாம் சிரிச்சாங்க. இப்ப ஆட்சிமானம் ரொம்ப நெருங்கிட்டானே, ரொம்ப சுத்தம் பண்றாங்க. அந்த ஆப்போசிட் எல்லாம் பூரா பீதியா கிடக்குறாங்க. எல்லாரும் என்ன சொல்றாங்க? குடும்ப அரசியல், குடும்ப அரசியல். ஒவ்வொரு குடும்பத்தையும் அவர் காப்பாத்தினாலும் குடும்ப அரசியல். அதுக்கு பேர் குடும்ப அரசியல். நான் என்ன சொல்றேன்? குடும்ப அரசியல் சொல்றேன். ரைட். இப்ப நான் இருக்கேன் என் வீட்டுல நான் பெரிய ஆளானா, திடீர்னு அரசியல பெரிய ஆளாயிடும். அதுக்காண்டி என் பொண்டாட்டி புள்ள பேர பேட்டி எல்லாம் செருப்பு கொண்டு அடிச்சு வெட்டி சொல்றீங்களா? சொல்லு. எங்க அக்கா தம்பி கூட சொல்லுங்க. நீங்க எங்க அண்ணன் மேல சொல்லுங்க. உங்க வீட்டுல ஒரு புள்ள பெரிய ஆளாயிட்டாயா? பெரிய ஆளா வெட்டி விடலாம். ஒரு பலசரங்களை வச்சிருக்காரு, ஒரு வியாபாரி இருக்காரு. அவர் என்ன செய்யறாரு? பழசு கட்டிட்டாமா போட்டு ஒரு பக்கத்துல அம்மா மணி 2 மணியில கூட வச்சிருக்காரு. ஒரு மாதம் பொட்டு மணிக்கு வச்சிருக்காரு. ஒரு மாதம் நெருக்கிறது வச்சிருக்காரு. ஆமா, இவர் என்ன செய்யறாரு? அப்பா என்ன பண்றாரு? கல்லாவை வந்து வியாபாரத்தை பண்ணி இந்த காசு கிட்ட வாங்கி ஜாமான் எண்ணிக்கிட்டு இருக்காரு. கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவன என்ன செய்யறாரு? பெரிய மகனுக்கு ஒரு கடை வச்சிருக்காரு, சின்ன மகனுக்கு ஒரு கடை வச்சிருக்காரு, கல்யாணம் காட்சி வச்சிருக்காரு. ஒரு பலசர கடை வியாபாரியே 2 பிள்ளைய கூட வச்சுக்கிறாரு. தான் பிள்ளை தந்த மாதிரி எல்லாம் நினைப்பாரு. என் பிள்ளை நடிக்க ஆசைப்பட்டா நான் நடிக்கிட்டு ஆட முடியும். டாக்டர் 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 தான் ஆக்குவாரு. அவரு வக்கீலோட பிள்ளை வைக்கலாம வக்கீலா தான் ஆக்குவாரு. போலீஸ்காருடைய பிள்ளை போலீஸ்கார ஆக்குவாரு. அது மாதிரி கலைஞருடைய பிள்ளை அண்ணன் தளபதி மக்களுக்காக நான் உழைக்கணும்பா அப்படின்னு அவர் கேட்டு அவரா இறங்கிட்டார். உள்ள 12 வயசுல இறங்கினவருங்க இன்னும் 12 வயசு மாதிரி பின்னிக்கிட்டு இருக்காரு. பார்த்து அவர் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. கேட்டா குடும்ப வச்சுக்க, குடும்பத்துல யாருமே வரக்கூடாதா? என்ன பண்ண சொல்லுங்க? பூரா மருத்துவ சொல்ல சொல்றீங்களா? என்ன பண்ண சொல்லுங்க? அவரே முதல்வராக ஆசைப்படுறது. ஸ்டாலின் அழகு என்னை முதலமைச்சராக அவரே ஆசைப்படல. ஆனா நேற்றுவத்தை கட்சி ஆரம்பிச்சுட்டு கருத்து 60 பச்சை எம்ஜிஆர், ரோஸ் எம்ஜிஆருக்கு முதலமைச்சர். அவங்களே முதலமைச்சர் யாருமே இவங்களே முதலமைச்சர் சொல்ல. அந்த நான் ஒரு முதலமைச்சர். யாரும் பத்திரிக்காரவனை கேட்டோம்னா என்னங்க இந்த அம்மா ஒரு மேல சேர்ந்து பேசிக்கலாம் கேட்கிறான். எனக்கு என்ன ஜோசியம்மா தெரியும், இவகிட்ட வந்து போய் அந்த அம்மாட்ட கேள்வி
நேரம் ரவுண்ட்ல இருந்த என்ன அர்த்தம்? கொஞ்சம் தண்ணி ஊத்தாது முடிக்க வேணாமா? ராமாவே முடிக்கல. என்ன பேச்சு? நாளைக்கு ஒவ்வொன்றே பத்திரிக்கை வந்து என்னங்க அந்த அம்மா போட்ட திட்டம்லாம் நீங்க என்ன நிறைவேற்றிக்கலாம்? எழுதுன ஜோசியமா தெரியும் போய் அந்த அம்மாட்ட கேள்விய நானே சிஎம் ஆன பிளான் இருக்கு அதே முடியாம என்ன அதாவது ஒரு பயிரை போட்டு நேற்று மேலே அடிக்கிறது நங்கி 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 விட்டுறது என்னைய வருங்கால மரத்தை சொல்லிட்டு நான் ஏன் மாட்டேன் என்னைய போட்டு அடிக்கிறாங்க. நான் ஒரு தப்பும் பண்ணல செவனேன்னு இருந்தேன். ஒரு படத்துல வருங்கால மரத்தை சொல்லிட்டு நான் ஏன் மாட்டேன் உடனே நான் எந்த தப்புமே பண்ணலைங்க செவனேன்னு இருந்தேன். என்னைய போட்டு கல்ல கொண்டு அடிச்சு வீட்டுல அடிச்சு என் கடைசி பொம்பளை பிள்ளை மண்டையை உடச்சு விட்டாங்க. ரத்தமா கொட்டு இருந்த பிள்ளைக்கு 9வது படிக்கிறது ஊர் உலகத்தையே சிரிக்க வச்சுக்கிட்டு நானு ஒரு தகப்பனா அழுவேன். நான் அழுவேன். எனக்கு ஆதரவு எனக்கு யாருன்னா ஐயா கலைஞர் தான். ஒரு சக நடிகை நானு பக்கத்து வீட்டுக்காரு என்னையவே உன்னால நீ பிரச்சனை தீர்க்க முடியும். நீ இந்த நாட்டு மக்கள் பிரச்சனை எப்படி தீர்க்க போற? எப்ப பார்த்தாலும் போதையிலே பேசிக்க உடனே மேதைங்கிறாங்க எல்லாரும். என் வீட்டு வாசல் வந்து எழுதி போறாங்க கிங் மேக்கர் கேப்டன் அப்படின்னு போறாங்க. கிங் மேக்கர்னா அடுத்தவருக்கு பதவியை கொடுத்து பாக்குறது கிங் மேக்கர். அவர்தான் கலைஞர். கிங் நீ ட்ரிங் மேக்கர் கேப்டன் பேரு. தண்ணியில மிதக்கிற கப்பலை ஓட்டுறவன் சொல்றாண்டா கேப்டன். எல்லாரும் தண்ணியில நாகரிகம் உனக்கு. அதாவது இன்னைக்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. எத்தனையோ எவ்வளவோ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு வீட்டுக்கு பெரியவங்க மாதிரி நாட்டுக்கு பெரியவங்க உங்களுக்கு எடுத்துக்காரு ஐயா. தைரியமா நீங்க கவலையே பண்ண வேணாம். அருமையா அந்த 6வது கூட ஒரு 3 மாசம் உட்கார வைங்க. இந்த சிறு சிறு வியாபாரிகள் ரோட்ல கடப்பட முடியாது. நீங்க எத்தனையோ மக்கள் நீங்க முஸ்லீம் மக்களுக்கு வந்து நான் வந்து ரொம்ப இதா இருக்கேன் அப்படின்னு தொப்பியை மாட்டிக்கிட்டு நீங்க வந்துகிட்டு எல்லாத்தையும் கஞ்சி வாங்கி குடிக்கிற கஞ்சிங்களா கொடுக்காதீங்க. கஞ்சி கொடுத்தாலும் விஷத்தை போட்டு கொடுங்க. கஞ்சி உன் முகக்கடை கஞ்சி இப்ராஹிம் ராவத்தர் தெருவில் விட்டு உனக்கு இருக்கு கஞ்சி கூட நண்பன் அவரு ராவத்தர். எனக்கு நான் மதக்காரன் ராவத்தர் மதக்காரன் நீ மதக்காரு. எனக்கு வகிச்சு என்னன்னு தெரியாது எனக்கு. சிவனேரி எங்கேயும் தீவிரவாதம் பண்ணதுக்கு இங்க படத்துல போல தீவிரவாதி மாதிரி முஸ்லீம் பூரா காட்டி பூரா படத்துல போட்டு அடின்னு அடிச்சிருந்தா நீ முஸ்லீம் நண்பருங்கிற நீ உனக்கு என்ன தொப்பி ஒரு மாதாவை முழக்கடை நல்லா இருக்கு. அதாவது அந்த தைரியம் வந்து எம்ஜிஆர் எவ்வளவு விஷயம். எம்ஜிஆர் எவ்வளவு முடியாது அவருடைய நண்பர் ஐயா கலைஞர் ஐயாவுடைய நண்பர். எம்ஜிஆர் அன்னைக்கே அப்படின்னா வருவாங்கன்னா ஒரு பாட்டே பாடினாரு. இல்ல ரோசக்கார நாங்களாம் கருப்பு எம்ஜிஆர் அப்படி இப்படின்னு சொல்றோம். அப்பயே பாடிட்டாரு. 9 எம்ஜிஆர் போட்டு ஒளி உலகில ஒரு எம்ஜிஆர் பார்த்து ஒரு எம்ஜிஆர் பாடுற மாதிரி எம்ஜிஆர் அழைக்கப்பட்டார். கலைஞருடைய நண்பர் அவர். அப்ப டிஎம்கே கிடையாது. அப்பயே பாடிட்டாரு. மானை போல் வானம் என்றார் நடையில் மதையானை என்றார். மானை போல் மானம் என்றார் நடையில் மதையானை என்றார். வேங்கை போல் வீரன் என்றாய் அறிவில் உயர்வாக சொல்லிக் கொண்டால் மதுவால் விலகிலும் கீழாய் நின்றார். வரவாங்க அன்னைக்கே பாடிட்டு விட்டு தைரியமாக சொல்லி மனிதந்தாரா இல்லை நீதான் இது மதுவில் மனமும் நல்ல குணமும் உன் நினைவை விட்டு விலகும் நீதான் ராவா தன் ஊட்டாம ஒட்டுவர் பண்ண கேவலம். எம்ஜிஆர் சொல்ல வைக்க முடியாம தொப்பி வாங்கிட்டு மாட்டாங்க அடிப்பார். அவருக்கே கோபமாக்காரு யார் ஐயா கலைஞரையாரு. ஆகினால எம்ஜிஆர் சொல்ற ஒரு கேரக்டரை ஒரு மிகப்பெரிய இந்தியா இயக்கத்தில் கூட்டணியா சேர்ந்தது அசிங்கம். அசிங்கம் என்ன டீலிங் பாருங்க.
ஒரு வாரமா ராத்திரில வந்து பண்ரொட்டிக்கிறான்னு போயிட்டு வர்றாரு பாவம். ரொம்ப பயமுறுத்தி உள்ள சேர்ந்திருக்கேன் அந்த ஆளு. ஆகையினால எல்லாம் நம்பாதீங்க, உங்களை கையிட்டு கும்பிடுறேன். அருமையான கூட்டணி ஐயா இங்க காங்கிரஸ் இருக்கு, பாட்டாளி மக்கள் கட்சி ஐயா ராமதாஸ் ஐயா சேர்ந்திருக்காரு, விடுதலை சிறுத்தை வீரன் அண்ணன் தொல் திருமாவளவன் பயங்கரமான ஆளு. முஸ்லிம் லீக் சேர்த்துக்குள்ள எல்லா மக்கள் நம்ம பெரிய பெரிய உள்ள சேர்ந்திருக்கேன். 10,000 உங்க சார்பா நான் ஒருத்தி சேர்ந்திருக்கேன். பூரா சட்டியை கலக்கி முக்கிய உழைக்காம விட மாட்டேன். நீ எங்கெங்க கருப்பஞ்சார் போறானோ அங்க பூரா புதிய கிளப்பிக்கிட்டு புயலா போவான் அந்த வடிவு. பாப்பம் கேட்க 40 சீட்டை ஜெயிக்கிறான்னு பாப்போம். அண்ணா ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. என் பேர் எப்படி காட்டலாம் இந்த அதனால எப்படி காட்டுற பிள்ளைங்க பயந்து தண்ணி வந்துடும். அதை மறந்துடாதீங்க. உதயசூரிய சின்னத்துல உங்களுக்கு ஒரு பொண்ணால வாங்கில போடுங்க. இந்த இடத்துல எம்ஜிஆர் பாடின பாட்டு தான் எனக்கு நினைவு வருது. அப்ப பாடினாரு, உலக சூரியன் பார்வையிலே உலகம் விழித்துக் கொண்ட வேளையிலே இமயத்தில் இருக்கும் காற்று இன்று இதயத்தை தொடுகிறது. இவர் வர வேண்டும், புகழ் பெற வேண்டும் என்று ஆசை துடிக்கிறது. ஓ லால 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 லால